அப்பா செஞ்சது சரின்னு சொல்லாதீங்கம்மா. யாருக்கிட்டயும் எதையும் கேட்காம அவரே முடிவெடுக்கிறது தான் அவரோட எண்ணமே. ஹரி, கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. அப்பாவுக்கு கேட்க போகுது. 4 நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு, பாவம். அதுக்கும் அப்பாவோட முட்டாள்தனம் தானேமா காரணம். பணத்தை கொடுத்தப்ப செக்க திரும்ப வாங்கியிருக்கணும்ல. கூட பிறந்த தங்கச்சின்னு நினைச்சுதானே அப்படி இருந்தாரு. கூட பிறந்த தங்கச்சி பணத்துக்கு பதிலா செக்க வாங்கினாங்கல்ல, அது திரும்பி கேட்கவும் அப்பாக்கு உரிமை இருக்குல்லம்மா. லத்திகா அத்தா அப்பா மேல நம்பிக்கை இல்லாம தானே அந்த செக்கையே வாங்கி வச்சாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த 3 லட்சம் ரூபாவை எப்படி கொடுக்கறதுன்னு அதை யோசனை பண்ணியாமா? அப்பா ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாருப்பா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ சொல்ற வார்த்தை தான் இது. ஆனா அப்பா எந்த ஒரு பிளானும் இல்லாம தான் இது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. இன்னுமாமா அவர் பண்ணது உனக்கு புரியல? புத்திய பயன்படுத்தாம அப்பப்போ என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவர் செஞ்சிருக்காரு. 3 லட்சம் ரூபாமா? அப்பா போட்டிருக்க பிளான் என்னன்னு அம்மாவுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.